வணக்கம். வி. சேகர் அற்புதமான ஒரு இயக்குனர். அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படம் நீங்களும் ஹீரோ தான். அவர் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் நானும் நிழல்கள் ரவி நடித்தோம். ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர். அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 படம் நான் நடிச்சிருக்கேன். ஒரு குடும்ப படங்களே ரொம்ப வித்தியாசமாக, ஏதோ நம்ம குடும்பத்தை பற்றி ஒரு படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான இயக்குனர். அதில் முக்கியமாக பொங்கலோ பொங்கல்னு ஒரு படம் எடுத்தார். அந்த பொங்கலோ பொங்கல் என்ற படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சமுதாயத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படியே புட்டு புட்டு வச்சுருப்பார். ஸோ அந்த 90s வந்த படத்திலே முக்கியமாக அந்த பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், அதில் நான் கவுண்டமணி அண்ணன் நிறைய பேர் நடித்தோம். ஸோ நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு அந்யோன்யமான விஷயங்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் வி. சேகர். வி. சேகர் அவர் குடும்பத்தினர் அவர் சாந்தியடைய இறைவனைக்கிறார். சேகர் அவர்களினுடைய இந்த இழப்பு என்பது ஈடு செய்ய இயலாத இழப்பு. திரையுலகிலே சமத்துவ கருத்துக்களை சாமானிய மக்களிடத்தில் எளிய வழியிலே எளிய மொழியிலே கொண்டு சென்ற ஒரு ஆற்றல் வாய்ந்த படைப்பாளர். அவரது கலைப்படைப்பு என்பது போராட்ட நுணுக்கம் வாய்ந்ததாக, தமிழ் மக்கள் மீதான ஒரு பேரன்பு மிக்கதாக தொடர்ச்சியாக அமைந்து வந்தது. எந்த இடத்திலும் வணிக ரீதியாக சமரசம் செய்து கொள்ளாமல் தமிழ் இனத்திற்காக சிந்திக்கக்கூடிய படைப்பாகவே தமிழ்நாட்டு சாமானிய மக்களிடத்தில் தமிழின உணர்வும் சமத்துவ உணர்வும் ஆர்வமூட்டுகின்ற வகையில் விவாதங்களை உருவாக்கி இருக்கின்றன. அவரது படைப்புகள் உயிர்ப்பானவை, காலம் கடந்து நிற்கக்கூடியவை. மிக நெருக்கடியான காலகட்டமான இன்றைய சூழலில் அவரது இழப்பு என்பது ஈடு செய்ய இயலாத இறப்பாக இருக்கிறது. அவரது படைப்புகள், அவரது சிந்தனைகளை தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கும். அவரது உழைப்பு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும். அவரது சிந்தனை என்றென்றும் காலத்தில் போற்றப்பட்டு கொண்டிருக்கும். ஐயாவிற்கு வருஷமாக பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர். அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும், நானும் அவரும் ஒரே காலகட்டத்தில் தான் டைரக்டர் ஆனோம். இதில் எனக்கு என்ன அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை என்ன அப்படின்னா, நான் ஒரு அடிப்படையில் எம்ஜிஆர் ரசிகன். எம்ஜிஆர் எப்படி தன்னுடைய படங்களில் நல்ல நல்ல கருத்துக்கள் சொன்னாரோ, அதை டைரக்டராக சொன்ன ஒரே ஆள் நண்பர் வி. சேகர் மட்டும்தான். ஏன்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இப்படி நிறைய சமூக நீதிகள் சொன்ன ஒரு உன்னதமான டைரக்டரை, நல்ல ஒரு பண்பாளர், எந்த ஒரு நல்ல டிசிப்ளினான ஒரு ஆள், எந்த கெட்ட பழக்கமும் அவருக்கு கிடையாது. நிறைய நிர்வாக பொறுப்பில், யூனியன் பொறுப்பில் இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இயக்குனர் சங்கத்தில் பல வருடங்களாக பொருளாளராக இருந்திருக்காரு, தயாரிப்பாளர் சங்கத்தில் பொருளாளராக இருந்திருக்காரு, இப்படி பல பொறுப்பு, ரைட்டர் சங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு. இப்படி பல பொறுப்புகளில் சிறப்பாக செயல்பட்ட ஒருத்தர். அவருடைய மறைவு உண்மையிலே திரையுலகத்திற்கும், குறிப்பாக இங்கே இயக்குனர் சங்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஈடு இணை செய்ய முடியாத ஒரு இழப்பு. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மக்கள் இயக்குனர் வி. சேகர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றுள்ளார். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் மிக முக்கிய உறுப்பினர், தமிழக மக்களின் போற்றுதலுக்குரிய இயக்குனர். திரைப்படங்களில் ஒரு இயக்குனராக மட்டுமல்லாது தமிழ் தேசியத்தை பெரிதாக நேசித்த மாபெரும் கலைஞன். காலம் மாறி போச்சு, ஒன்றா இருக்க கற்றுக்கணும், வரவு எட்டனா செலவு பத்தனா போன்ற குடும்ப கதைகளை மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே நீங்களும் ஹீரோ தான் என்று படமெடுத்த புரட்சிகரமான இயக்குனர். நல்ல கருத்துக்களை, இந்த சமுதாயம் மாற வேண்டிய கருத்துக்களை, தமிழர்களுக்குண்டான கருத்துக்களை, தமிழ் தேசியத்தையும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களும் இணைத்து திரைப்படங்களில் மக்கள் மனம் நோகாமல் அவர்களுக்கு கருத்துக்களை புகுத்திய மிகச்சிறந்த இயக்குனர். தொழிலாளர்களுக்காக அரும்பாடுபட்டவர். தமிழ் திரைப்படத்துறைக்கென்று மிகவும் அரும்பாடுபட்டவர். அவர் பல இன்னல்களுக்காக ஆளாகிய போதும், பல சிரமங்களை எதிர்கொண்ட போதும், தன் கொள்கையில் விட்டு சிறிதும் பிறவாமல், நேர்மை விட்டு சிறிதும் அகலாமல், யார் என்ன குற்றம் கூறினாலும் அந்த நேர்மையையே வாழ்க்கையின் கடைகோலாக கொண்டு இறுதி வரை வாழ்ந்தவர். பல கோடிகளை சம்பாதித்தவர், பல நட்சத்திரங்கள் உருவாக்கியவர், பல்வேறு மொழிப்படங்களுக்கு கருத்துக்களை அளித்தவர். ஆயினும்
வாழ்நாளில் எத்தனையோ சிரமங்களை அனுபவித்த போதும் தான் கொள்கை விட்டு பிறழாதவர். அவருடைய மகன், மகள், மனைவி அவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய பேரிழப்பு. தமிழ் திரைப்படத்துறைக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு. ஒரு கட்டத்திலே பெப்சிக்கும் படைப்பாளிகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்தபோது இரண்டு பிரிவையும் ஒன்றாக இணைத்த மாமனிதர். இன்று பெப்சி தொழிலாளர்கள் மிகச்சிறந்த நிலையில் உள்ளார்கள். பிரிவு இல்லாமல் ஒரே குடும்பமாக தமிழ் திரைப்படத்துறை இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் வி. சேகர். பெப்சியும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கமும் என்றென்றும் அவரை நினைவில் கொள்ளும். அது மட்டுமல்லாது இன்று போரூர் ராமச்சந்திரா ஆஸ்பத்திரியிலிருந்து நாங்கள் அவரை எடுத்து வந்தபோது வழிநெடுக்க மக்கள் அவர்களை அளித்த அனுதாபமும் கண்ணீர் அஞ்சலியும் அவன் புகழை இன்றும் நிலைநாட்டும். உலகத் தமிழர்களுக்கெல்லாம் அவருடைய இழப்பு மிகப்பெரிய பேரிழப்பாகும். அவர் நினைவை போற்றும் விதமாக நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் மட்டுமல்லாமல் பெப்சியைச் சேர்ந்த அனைத்து தொழிலாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இன்று இங்கு கூடியிருக்கின்றோம். நாங்கள் எப்போதும் அவர் குடும்பத்துக்கு ஆதரவாக இருப்போம். எனக்கு தனிப்பட்ட முறையில் சகோதரர் வி. சேகர் அவர்கள் உண்மையே உடன்பிரவாத சகோதரர். எனக்கு பல நேரங்களிலே குடும்பங்களிலே பிரச்சனை ஏற்பட்ட போது அதை எவ்வாறு கைக்கொள்ள வேண்டும் என்பதை, எவ்வாறு எதிர்நோக்க வேண்டும் என்பதை கூட ஒரு அண்ணனை போல இருந்து எனக்கு வழிநடத்தியவர். சங்கத்திலும் இன்று நான் சங்கத்திற்கு வந்ததற்கு அவரும் ஒரு முக்கிய காரணம். எனக்கு கூட அவருடைய இழப்பு மிகப்பெரிய பேரிழப்பு. எனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் அவரை அணுகி அவரிடம் பேசுவேன். அவர் பேசிக்கொண்டே இருப்பார். இப்போது நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம், அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். வி. சேகருடைய குணமே ஒரு கருத்தை எவ்வாறு சொல்ல வேண்டும் அவருக்கு புரிகின்ற வகையிலே பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் இன்று நாங்கள் அவருக்கு வி. சேகர் என்று அழைக்கின்றோம். எந்த பதிலும் இல்லாமல் அவர் அமைதியாக இருக்கின்றார். எங்களுடைய இதயத்திலே ரத்த ஆறு ஓடுகின்ற மாதிரி மிகப்பெரிய பேர் இருக்குது. வார்த்தைகளால் என்னால் விவரிக்க முடியாது. பல மரணங்களுக்கு சென்றிருக்கிறேன். அது ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்கானது. ஆனால் இது என் உடன் பிறந்த சகோதரனை இழப்பதை போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுள்ளது. சேகருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். எப்போதும் தமிழ் திரைப்படத்துறை சேகர் குடும்பத்திற்கு ஒரு அரணாக இருக்கும். அவருக்கு நாங்கள் சகோதரை போல் இருந்து அவருக்கு உடன் இருப்போம். இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கு பெப்சியின் சார்பிலே, இயக்குநர் சங்கத்தின் சார்பிலே எங்களை ஆறுதல் சொல்ல விரும்புகிறோம். அன்னாரது சேகரது ஆன்மா இறைவனடியிலே சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். இயக்குனர் சேகர் அவர்கள் மறைந்தது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகும். உலகத்திலே இருக்கின்ற அத்துணை தமிழர்களையும் மகிழ்வித்த ஒரு இயக்குனர். அதிலே சிறப்பாக குடும்ப கதைகளிலே தலை சிறந்தவர். கம்யூனிச சித்தாந்தத்தையும் அவர் விடுவதில்லை. அதிலே சிறப்பான ஒரு செய்திகள் என்னவென்று சொன்னால், கலைத்துறையிலே இருந்து கொண்டு கலைத்துறையிலே இருக்கின்ற குறைகளை, கலைத்துறையிலே இருக்கின்ற பிரச்சனைகளை நேரடியாக மற்றவர்கள் மனம் புண்படும் என்று இல்லாமல் நிதர்சனமான உண்மைகளை வெளியே கொண்டு வந்தவர். அதே போல் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வுகளை ஒவ்வொரு படத்திலேயும் அவர் கொண்டு வந்திருக்கிறார்கள். காமெடியிலேயும் அவர் அதிலே ஒவ்வொரு படத்திலேயும் காமெடியிலே கலக்கி இருப்பார்கள். அப்படி ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியாக இருந்து கலைத்துறையிலே மிகப்பெரிய படங்களை எல்லாம் கொடுத்து பல படங்கள் ரீமேக் செய்து வெளி மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறது, வெளி மொழிகளுக்கு சென்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர், நல்ல குணம் படைத்தவர். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். அதே போல் எல்லோரிடமும் அன்பாகவும் இனிமையாகவும் பழகக்கூடியவர். அது போன்ற ஒரு அற்புதமான கலைஞர். ஒவ்வொரு ஷாட்லேயும் அவருடைய கவனம் அதிலே செலுத்தி இருப்பார்கள். அதிலிருந்து நகைச்சுவையிலே கொடிகட்டி பறந்தவர். அப்படி நடிகர்களை பற்றி கூட நிறைய கிண்டல் செய்து பல 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 படங்களை கொண்டு வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர். கடைசி காலத்திலே பல முதலியார் சங்கங்களுடைய அத்துணை நிகழ்ச்சிகளிலும் ஆண்டு விழாக்களிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தவர். ஆகவே முதலியார் மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உலகத்தில் இருக்கின்ற அத்துணை மக்களுக்கும் ஒரு பேரிழப்பு. இழந்து வாடுகின்ற சேகர் அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று புதிய நீதி கட்சியின் சார்பில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வி. சேகரனுடைய இழப்பு அது ஒரு இயக்குனராக நினைக்கிறதா, இல்லை நண்பனாக நினைக்கிறதா, இல்லை யூனியனுடைய செக்ரட்டரியாக இருந்து
நல்வழிப்படுத்தியவர்னு சொல்கிறதான்னு தெரியல. எல்லா விதத்துலேயுமே அவர் ஒரு நல்ல சிந்தனையாளர். ஒரு கம்யூனிச சிந்தனை இருந்தாலும் அவர் தொழிலாளர் வர்க்க சைடு தான் முன்னால் நிற்கக்கூடிய. அவர் எடுத்த படங்கள் எல்லாமே அப்படி தான். அது மட்டும் இல்லை, அப்படி ஒரு சின்ன படங்களுக்கு பெருசாக உயிர் கொடுத்தவர் அவர் தான். நானும் அவர் படங்களில் நடிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லுவார். ஆலமரம் வந்து நிழல், ஆலமரம்ங்கிறது வந்து நிழல் கொடுக்கலாம். கனியோ சின்ன செடி தான் நெல், அதுதான் உயிர் கொடுக்கும். அந்த மாதிரி சின்ன படம் தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் வாழ்க்கை கொடுத்து படமாகவே எடுத்து பெரிய சக்ஸஸ். அவருடைய இழப்புங்கிறது வந்து எல்லாத்துக்கும் விட எங்களுக்கு கொஞ்சம் இயக்குனர் பெரிய இழப்பு. விடுங்க நீங்கள் போங்க, நான் இறங்குவேன். நான் இந்த கல்லெடுத்து வைக்க சொன்னாலும் வச்சிருவேன்.